உங்களுக்கு வந்து இப்போது என்னோடய வாய்ஸ் ஆடியபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். சரி ஓகே, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னா, பிக்சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். எதுக்குன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 100 PV 60 PV 8% வராங்க, 12% வராங்க, பிரான்ஸ் சில்வர்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க. குவாலிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு ஒரு பேனர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சார்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து மேபி வேறு ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட் வந்து இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பும் சரி. ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும், சரிங்களா? அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். எடிட்டில் ஃபோட்டோ, எடிட், வீடியோ, மேக்கே, காலேஜ்னு சொல்லி நிறைய வரும், ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பேனர் தானே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடிட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுங்க. எடிட் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேனர்ஸ், அதில் வந்து நீங்கள் இப்போ எதில் வந்து உங்கள் பேனரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இதிலே காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் எதில் இப்போ இதுதான் என்னோடய பேனர், ஓகேங்களா? ஸோ வந்து 2ஆந்தேதிலேருந்து 5ஆந்தேதிக்குள்ளே கன்சென்சி யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு பேனர் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய பேனர். இப்போ இந்த பேனரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேஷ்போர்டும் என்னோடய ஃபோட்டோவும் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணுங்கள் எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் பேனர் வச்சு இதில் செட் பண்ணிட்டேன்னா, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேனர் செட் பண்ணுறேன். கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் அப்படியே மூவ் பண்ணுற பாருங்கள். கீழே ஆப்ஷன் இருக்குது, டூல்ஸு, எஃபெக்ட்ஸு, ரீடச்சு, ரிமூவ் பிஜி, இது மாதிரி நிறைய வரும். அதில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அங்கே அதை கிளிக் பண்ணணும். ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அதிலே போகிறேன். என்னோடய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்து நான் ஒன்று எடுக்கிறேன், சரிங்களா? என்னோடய ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டேன்னா ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அதில் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன். இது நல்லா இப்படி வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி கரெக்டாக இதுக்குள்ளே நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த பாக்ஸ்க்குள்ளே அட்டாச் பண்ணணும், சரிங்களா? கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ராக் பண்ணி கரெக்டாக நீங்கள் இது மாதிரி அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து செட் ஆயிரும், ஓகேங்களா? செட் ஆகிடும் இது மாதிரி. அப்போ உங்களோட டேஷ்போர்டும் கையோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு எடுத்துக்கோம். இப்போ இதுதான் என்னோடய டேஷ்போர்டுனா என்னோடய டேஷ்போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய டேஷ்போர்டு. இது கரெக்டாக நீங்கள் இந்த இதுக்குள்ளே வச்சு சேவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இவ்வளோ தான். டேஷ்போர்ட் அட்டாச் பண்ணாச்சு, ஃபோட்டோ அட்டாச் பண்ணாச்சு, இவ்வளோ தான் உங்கள் பேனர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து எப்படி நான் கீழே வந்து பேர் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் கீழே டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா, டெக்ஸ்ட்டுன்னு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் டெக்ஸ்ட்டுன்னு வரும். இப்போ என் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீஷ். இப்போ என்னோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லெட்டர், ஸோ எஸ்டின்னு போட்டுப்போம். அப்போ பேருக்கு முன்னாடி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு எதாவது எமோஜி ஆட் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஏதோ எமோஜி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். டீம் நேம், என் டீம் நேம் வந்து VMT. ஸோ உங்கள் டீம் நேம் போகணும்னா போட்டுக்கோங்க. இதான் கலர், உண்மையான என்ன கலர் மேட்ச் ஆகுதோ நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? நான் ஒயிட்டே கொடுக்குறேன். திரும்பி இதை லைட்டை இப்படி ட்ராக் பண்ணுறோம் பாருங்கள். டெக்ஸ்ட்டை திரும்பி டெக்ஸ்ட்டை லைட்டை இப்படி ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணி இது பண்ணிட்டோன்னா திரும்பி மூவ் பண்ணி அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறோம். சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து செட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ தான் பேனர் ரெடி பண்ணுறது, இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அப்ளைன்ஸ்க்கு ஷோ பண்ணி அப்ளைன்ஸ்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணி கூட கேளுங்க. தேங்க்யூ, விஷ் யூ வெல். இல்லைனா கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. தேங்க்யூ.